உலகத்தோட ஃபர்ஸ்ட் காரை கண்டுபிடிச்சது பென்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். அங்கிருந்து டெரைவ் ஆகி தான் நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கார்கள் வந்துச்சு. ஆனா எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா உலகத்தோட முதல் பைக் எது அப்படின்னு? அந்த பைக்ல இருந்து டெரைவ் ஆகி தான் நம்மளுக்கு ஒரு பைக் வந்திருக்கும்ல. முதல் உருவாக்கப்பட்டு ஐசி இன்ஜின்ல பெட்ரோல் ஊத்தி ஓடக்கூடிய ஒரு பைக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டேம்லர் நிறுவனத்தோட டேம்லர் ரைட் வேகன். இதான் இப்ப நம்ம இருக்கிற மாடர்ன் பைக்ஸோட முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. டேம்லரும் பென்ஸும் சேர்ந்ததான் மெர்சிடிஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப உலகத்தோட முதல் காரை கண்டுபிடிச்ச ஒரு கம்பெனியும் உலகத்தோட முதல் பைக் கண்டுபிடிச்ச ஒரு கம்பெனியும் சேர்ந்துதான் மெர்சிடிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சரி, இதுக்கு முன்னாடி பைக்கள் இருக்குல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி பைக் இருந்துச்சு. ஸ்டீம் இன்ஜின்ல ஏறக்கூடிய பைக் எல்லாம் இருந்துச்சு. கேசோலின்ல ஓடக்கூடிய ஐசி இன்ஜின் இதுதான். இந்த பைக்கோட ஸ்பெசிபிகேஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இந்த பைக்ல ஷாக் அப்சர்வர் கிடையாது. என்ஜின்ல இருந்து ஒரு பெல்ட் டிரைவ் கொடுத்திருக்காங்க. அந்த பெல்ட் டிரைவோட ஒரு ரிங் டிரைவ் இருக்கு வீலுக்கு. ஹீட் டைரக்டா என்ஜின் மேலேயே இருக்கு. அந்த டிசைன் நீங்களே பாருங்க. நம்ம கட்ட வண்டிகளை பார்த்திருப்போம். உட்டன் டயரு, அதை சுத்தி ஸ்டீல் பெல்ட். ரைடர்ஸ் உட்காந்துட்டு அந்த பைக் ஓட்ட முடியாது. ரைடர்ஸ் நிக்கிற பொசிஷன்ல அந்த பைக் ஓட்ட முடியும். அதோட இன்ஜின் கெபாசிட்டி எவ்வளவுனா 256 சிசி. அந்த பைக் 11 km/h வேகத்துல தான் டாப் ஸ்பீட்ல போயிருக்கு. இப்போ 250 சிசில இருக்கக்கூடிய ஒரு பைக்கோட வேகம் என்ன அப்படின்றதையும் யோசிச்சு பாருங்க. சோ இந்த என்ஜினோட டைப் வந்து ஹாட் டியூப் என்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு, வேற ஏதோ ஒரு ப்ரோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ரோக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.